காய்கறிய எப்படி பார்த்து வாங்குறது? எது சொத்தை, எது நல்ல காய், எப்படி வாங்குறதுன்னே தெரியாதே. இந்த சொரக்காய் நல்லா இருக்கா? அப்புறம் இந்த தக்காளி ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு? ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்கு, வாங்கிட்டு போங்க. இங்க பாத்தியா, பான் மசாலா விக்கிற குலாப் சிங்கோட பொண்ணு கையில பை எடுத்துட்டு காய்கறி வாங்க வந்திருக்கா பாரு. அது 10 கிலோ தக்காளி, 5 கிலோ உருளைக்கிழங்கு, 8 கிலோ வெங்காயம், 8 கிலோ கத்திரிக்காய், அப்புறம் 5 கிலோ சொரக்காய். 5 கிலோ சொரக்காவா? கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் அரை கிலோ கொடுத்துருங்கண்ணே. இவ்ளோ காய்கறியா? வீட்ல ஏதாவது விசேஷமா? இல்ல, அண்ணி இதுதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் எவ்வளவு அமௌண்ட்டோ அதை நீங்க கணக்குல எழுதிப்பீங்களா? சரி சரி, அப்ப சரி. இந்தாங்க மேடம். பாத்து பாத்து. தேங்க்யூ அண்ணா, எக்ஸ்ட்ரா பேக் கொடுத்ததுக்கு. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. முதல் தடவை காய்கறி வாங்குறதுக்கு வீட்ல இருந்து வந்திருக்கா போல இருக்கு. சரளா ரொம்ப வினோதமானவ. தங்கம் வைரன்னு வாழ்ந்த பொண்ணு இப்படி யாராவது காய்கறி வாங்க வெளியே அனுப்புவாங்களா? அட கடவுளே! அட கடவுளே! நம்ம வீட்ல விசேஷமா என்ன? அட கடவுளே, என்ன கொடுமை இது! எதுக்கு இவ்வளவு காய்கறி? மோனிகா நீ சொன்னதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1-2 காய்கறிய நான் மறந்துட்டேன், அதனால சேஃப்டிக்காக 1-2 பொருளை எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். மோனிகாணி, 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 நீங்க வந்து இந்த காய்கறி தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க? தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பாலக்கீரை, அப்புறம் சொரக்காய். என்ன மொத்த பழைய என் மேல போடுறா? அத்த, நான் சத்தியமா சொல்றேன் அத்த, நான் இவள நம்ம வீட்டுக்கு தான் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனா இவ ஒரு ஊருக்கே காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காளே. ஈஷா, இந்த பக்கம் வா. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, 1/4 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, அவ்வளவுதானே சொன்னேன். ஆனா நீ எல்லாத்தையும் 5-5 கிலோவா வாங்கிட்டு வந்திருக்கியே. நான் என்ன நினைச்சேன்னா, வீட்ல இத்தனை பேர் இருக்கோம் இல்லையா, அது பாரு மகாராணி, உங்க அப்பாவோட மாளிகையில வேணா இப்படி எல்லாம் நடக்கும், இங்கெல்லாம் நடக்காது. உன்னை மருமகன் சொல்றல, மருமக வீட்டுக்குள்ள வந்தா அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரணும், இல்லனா பணம் அதிகமா ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சியோ அப்பத்துல இருந்து நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் தான் வருது. இப்படி சொன்னா உனக்கு கண்டிப்பா புரியாது. உனக்கு சொல்ற விதத்துல சொல்லி புரிய வைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு நான் யாருன்னு காட்டுற பாரு. சரளாடி, மா மா என்னமா ஆச்சு? மா என்னாச்சு? பாத்து அவங்கள கை பிடிங்க. வலிக்குதே, கடவுளே காப்பாத்துப்பா. இப்போ உங்களோட முட்டி பூசணிக்காய் மாதிரி வீங்கிடுச்சு. உங்களோட கால் இப்போ ரொம்பவே பயங்கரமா வீங்கி இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்டிப்பா வீங்கும்னு சொன்னாரு. எப்பவாவது இந்த மாதிரி வீக்கம் வந்துச்சுன்னா ஐஸ் கட்டி வச்சா சரியாகிடும் சொன்னாரு. இந்த ஃப்ரிட்ஜ்ல இதுக்குள்ள யார் இதெல்லாம் வச்சது? இதுல ஐஸ் கியூபே இல்லையே. அட இஷா அண்ணி, இது அந்த காலத்து ஃப்ரிட்ஜ். இது வேலை செஞ்சே 1 வருஷம் ஆகுது. அதனால நாங்க அதை ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜாவே மாத்திட்டோம். அப்போ நான் ஐஸ் எங்க போய் வாங்குவேன்? சரி, நான் ஒண்ணு பண்றேன். பக்கத்து வீட்ல போய் ஐஸ் இருக்கான்னு பாக்குறேன். சரி சரி. சீக்கிரம் வாமா. அட கடவுளே, மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் வீணாக்கிட்டு வந்துட்டான்.
இப்போ இந்த காய்கறி எல்லாம் வச்சு என்ன எரிக்கவா போற? கொண்டு போய் கிச்சன்ல வை போ. இங்க இருந்து முதல்ல இந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போ. இன்னைக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். நான் காய்கறியை கொஞ்சம் கம்மியாவே தான் வாங்கியிருக்கேன். அம்மா என்னாச்சு? ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் வேலை செய்யல. ஐஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கால்ல இருந்து எல்லாம் கெட்டதாவே எனக்கு நடந்துட்டே இருக்கே. இந்த வழியில எனக்கு உயிரே இருக்கிற ஐஸ் போயிடும் கட்டியை போல நான் இருக்கு. வைக்கிறேன் அத்தை. தள்ளி போ. முதல்ல கெட்டது செய்யற, அப்புறம் அப்பாவை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நல்லது செய்யற மாதிரி நடிக்க வந்துடுற. என் முன்னாடி நிக்காத, போய் தொலை. நீ வைமாத. வழி கிடைச்சிருச்சு. அத்தையோட கோவத்தை போக்க வழி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்கல்ல. இன்னைக்கு இஷா அண்ணியோட கதை அவ்வளோதான். அந்த அரைவேக்காடு ஒரு வேலையும் உருப்படியா செய்யல. பத்தாததுக்கு இப்ப வேற சொல்லாம கொல்லாம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அவ இன்னைக்கு வந்த உடனே கண்டிப்பா அவ இடுப்ப உடைச்சிருவாங்க பாரு. அங்கே நில்லு, அசையாத. என்னாச்சு? இவ்வளவு நேரமா இவ வீட்லயே இல்ல. எங்க போனான்னு கேட்க மாட்டீங்களா? எங்க போய் டைம் பாஸ் பண்ணிட்டு வரீங்க மகாராணி? மருமகளே, அம்மா, சித்தப்பா, ரியா, அண்ணி, சூரஜ், நம்ம வீட்டு வெளியே பெரிய gift இருக்கு. என்ன? கிஃப்டா? எல்லாரும் வாங்க வாங்க. இதை வாங்கதான் போயிருந்தேன். இவ்வளவு பெரிய பாக்ஸ் வச்சிருக்காங்களே, அப்படி இந்த பாக்ஸுக்குள்ள என்னதான் இருக்கும்? வீட்டுக்கு ஏதாவது புது பொருள் வந்தா அதுக்கு ஆர்த்தி எடுக்கணும்ல. பிரியா, ஆர்த்தி தட்டை கொண்டு வா. நான் இதை அன்பாக்ஸ் பண்றேன். இவ்ளோ நஷ்டத்தை ஏற்படுத்தின, அது போதாத உனக்கு? ஆமா, என்னத்தை வாங்கிட்டு வந்த? இதுக்கு பணம் எப்படி வந்தது? அச்சச்சோ, அத்தை வச்சிருந்த 15,000 காணுமே. எங்க போயிருக்கோம்? அத்தை, அத்தை, அத்தை. ஐயோ அத்தை, அத்தை, எனக்கு தெரிஞ்சு இவ சாமி முன்னாடி இருந்த 15,000 ரூபாயை எடுத்துட்டு போய் தான் இதை வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன். சாமி கிட்ட இருந்த பணத்தை காணும் அத்தை.